அல்லேலூயா. இங்கே வாசித்த பகுதி எனக்கு மெசேஜ் பகுதி 3 to 9 மூணாம் வசனத்துக்கு 9 வரை தான். ஆனால் 1லேருந்து 11 வாசிக்க சொன்னதுக்கு அது நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மார்க்கு 4 சுவிசேஷம் இருக்கிறது. மத்தேயு 28 அதிகாரங்கள், அடுத்தது லூக்கா யோவான் வந்திருக்கலாம், லூக்கா அடுத்தது யோவான், கடைசியில் தான் அந்த மார்க் வந்திருக்கணும். ஏன்னா இதில் மொத்தமே 16 அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. எத்தனை? 16 அதிகாரம். இந்த மார்க்குடைய ஸ்டைல், ரைட்டிங் ஸ்டைல் மற்ற 3 சுவிசேஷங்களை பாருங்களும் மிக பிரமாதமானதாக இருக்கும், மிக உன்னதமானதாக. அவர் அப்படி அழகாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். மத்தேயுக்கு ஒரு ஸ்டைல், யோவானுக்கு ஒரு ஸ்டைல், லூக்கா சுவிசேஷம் அது இன்னொரு தனி ஸ்டைல். இது எல்லாவற்றிலும் இன்னும் ஒரு பிரமாதமான, ஒரு உன்னதமான, ஒரு ஆழமான அவருடைய ரைட்டிங் ஸ்டைல், அவருடைய எழுத்து, தன்னுடைய எண்ணங்களை, ஆவியானவர் அவருக்கு கொடுத்த காரியங்களை அவர் எழுத்து மூலம் கொண்டு வருவதற்கு அவர் தன்னுடைய அங்கே அவர் அழகாக எழுதுகிறார். அதான் முதல் 10 அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசுவின் அந்த 33 வருட வாழ்க்கை அனுபவத்தை அவர் சொல்கிறார். 11லிருந்து 16 வரை என்ன சொல்றார் தெரியுமா? இயேசுவினுடைய கடைசி நாட்கள், end days, last week, last 6 weeks, கடைசி 6 வாரங்கள் இயேசுடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்பதை 11ஆம் அதிகாரம் முதல் 16 வரை மிகவும் அழகாக, ஆழமாக, நேர்த்தியாக எழுதுகிறார் இந்த மார்க்கு. இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல இந்த அதிகாரத்துல முதல் பகுதியில ஒரு 5-6 பகுதிகளை இருக்குது. மரியாள் அபிஷேகம் பண்ணுகிறாள் இயேசுவை. அடுத்தால யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். அப்புறம் பேதுருவின் மறுதலிப்பு, சனகரின் சங்கத்தால் இயேசு கைவிடப்படுகிறார். பிரதான ஆசாரியர், வேத பாரகர்கள் இயேசுவை கைவிடுறாங்க. மட்டும் இல்ல, சொந்த சீஷர்களால் என்ன செய்கிறார்? இயேசு கைவிடப்படுகிறார். பர்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்புறம் என்னன்னா மார்க்கு 14:51-52 வாசித்தீங்கன்னா டைம் இல்லை. அங்க ஒரு வாலிபன் என்ன செய்யறான்? துப்பட்டாவை அப்படி கழட்டி போட்டுட்டு ஓடுறான். அது யாரும் இல்லை, இந்த மார்க்கு தான். அவர் தன்னையே சொல்கிறார். அவர் கூட இயேசு கைவிட்டார். இந்த கைவிடுதல் எக்ஸ்ட்ரீமா போகுது. என்ன தெரியுமா? கடைசியில இயேசுவே சொல்றாரு, பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுது. பிதாவே அவரை கைவிட்டார், ஆண்டவரை கைவிட்டார், அப்படி சொல்றார். இந்த மார்க்கு முதல் முறையா அதுவரை இவர் இருப்பாரு 13 அதிகாரங்கள் வரையிலும் இவர் எந்த பண்டிகை பற்றி குறிப்பிடல. இந்த 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல தொடங்குவதே பஸ்கா பண்டிகை. நமக்கு பண்டிகைனா ரொம்ப சந்தோஷம். ஈஸ்டர்னா, கிறிஸ்மஸ், இதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷம். நியூ ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, சிக்கன். அப்போ மக்களுக்கு பொதுவாக எங்களுக்கு பண்டிகைனா ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். இங்க இவர் முதல் எழுத்து பஸ்கா பண்டிகை அப்படின்னு தொடங்குறாரு. அப்படிதான் இந்த வசனத்துல சும்மா அவர் பஸ்கா பண்டிகைன்னு சொல்லல. ஏதோ எடுத்தால இடத்தை நிரப்புறதுக்காக பஸ்கா பண்டிகை, எருசலேம், சமாரியா, கலிலே அப்படி சொல்லல. ஒரு வசனத்துல சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்திருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வேதத்துல உள்ள ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா, எல்லாத்துக்குமே என்ன உண்டு? நல்ல ஒரு அர்த்தம் உண்டு. இங்க முதல் முறையா இவர் ஃபெஸ்டிவலை மென்ஷன் பண்றார். He mentioned the festival first time in the Gospel of Mark. முதல் முறையா இவர் பண்டிகை குறிப்பிடுகிறார். அது என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. இது எங்க நடக்குது? எருசலேம்ல நடக்குது. எருசலேம் என்னது? அதான் ஒரு ஃபெய்த் சென்டர், ஒரு மக்கள் அதிகமாக கூடுகிற இடம். அங்கதான் என்ன இருக்கு? தேவாலயமும் அங்கதான் இருக்குது. ஒரு AD 65ல ஜோசிபஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இயேசுவுக்கு பிறகு ஒரு பஸ்கா பண்டிகையில 2,56,500 ஆடுகள் அடிக்கப்பட்டுச்சான். எவ்வளவு? 2,56,500 ஆடுகள். இது எப்படி கணக்கு தெரியுமா? 10 பேருக்கு ஒரு ஆடு அப்படிங்கிற கணக்கு. அப்போ இப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25
இது தேவனுடைய திட்டம். எருசலேம் என்பது தேவனுடைய திட்டம். நம்ம குடூரில் இருக்கோம்னா தேவனுடைய திட்டம். நம்முடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் அமெரிக்காவில் பிறந்திருக்க மாட்டேனா, நான் இங்கிலாந்தில் பிறந்திருக்க மாட்டேனா, நான் வேற எங்கேயாவது ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து பிறந்திருக்க மாட்டான்னு சிலவங்க சொல்லுவாங்க. நான் சொல்வேன், உங்களை என்னை கர்த்தர் இந்த குடூரில் வைத்திருக்கிறது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். நம்ம இருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? தேவ திட்டத்தை அறிந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, உங்களை குறித்து, என்னை குறித்து. அது மாத்திரம் தான் நடக்கும். தேவ திட்டத்தை விட்டு நீங்களும் நானும் எங்கேயும் ஓட முடியாது, எஸ்கேப் பண்ணவே முடியாது. ஆண்டவர் எங்க போறாலும் அடிச்சு குடிச்சு கொண்டு வந்து வைப்பார். மார்க்கு இடத்தை நிரப்புறதுக்கு எழுதல, இது சும்மா அவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருக்கு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு வரியிலும், ஒவ்வொரு எழுத்திலும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாம மார்க்கில் எழுதல. He has a purpose. Each and every letters that he is mentioning in this gospel. அவர் இந்த காஸ்பல்ல, இந்த சுவிசேஷத்துல ஒவ்வொன்றையும் ஒரு தேவனுடைய திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு தான் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும்போது சும்மா வரல. மார்க் எழுதுறாரு, இயேசு எப்படி வர்றாரா? பஸ்காவிலும் பஸ்காவாக வருகிறார். இங்க வருஷத்துல 3 முறை, இங்க நிறைய பழைய பாடல வாசித்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் இருக்கு, ஆசரிப்பு மக்கள் ஆசரிச்சிருக்காங்க இஸ்ரவேல் மக்கள். ஆனா 3 முக்கியமான பண்டிகை. ஒன்று பஸ்கா பண்டிகை,